நிறைய பழமையான ஆலயங்களை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வழிபாடு செய்த ஆலயங்கள், விளிம்புநிலையில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெட்டைவெளி திருமேனிகள் 1000 ஆண்டுகளுக்கு மேல் 1500, 900, 2000 ஆண்டுகள் இது போன்ற இருக்கக்கூடிய பழமையான ஆலயங்களை நோக்கி தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகாமையில் வெளியம்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமம். ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலகட்டங்களில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அதோடய நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 3 வேளைனா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூஜைகள் செய்து வழிபட்ட ஒரு இடம்தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இடிந்து விழுந்து அந்த கற்கள் எல்லாம் பாருங்கள் 10 அடி 15 அடி இருக்கும். அந்த ஆலயத்தினுடைய இன்றைய நிலை வந்து எந்த மாதிரி இருக்குது, சூழ்நிலை இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பின்பகுதி. நிறைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்கள் வந்து சிவாலயங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சிதலம் அடைந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பாதுகாக்க முன் வர்றதும் கிடையாது. ஏன் இந்த மாதிரி அவல நிலைகள் வருது அப்படின்னு நம்மளுக்கும் தெரியல. மிகப்பெரிய இந்த ஆலயங்கள்லாம் இன்றைக்கி எழுப்பணும்னா அந்த முதல் சொல்லலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கற்கள் கொண்டு கட்டப்பட்டது, சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது. அந்த உள்ளால சுண்ணாம்பு பூச்சியெல்லாம் இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலயம். கருவறை, அர்த்த மண்டபம், அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா மகா மண்டபம். மூன்று அடுக்குகளை கொண்டது. இந்த துவாரத்தின் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நந்திய பெருமான் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய இடம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாமண்டபத்தில் நின்று பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அர்த்த மண்டபம். அர்த்த மண்டபம் வந்து முழுக்க முழுக்க வந்து உட்பகுதியெலாம் பார்த்திங்கன்னா கற்களாலேயே வந்து கட்டப்பட்டது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கற்கள் தான். அப்படியே சுவாமி கருவறைக்கு போகிறோம் பாருங்கள். இதுதான் வந்து கருவறையோட நிலை. இங்கே தான் வந்து சுவாமி வந்து இருந்ததுக்கான இடம். சாமி கருவறை எப்படி இருக்கு பாருங்கள். நமச்சிவாயம் நமச்சிவாயம், ஓம் நம சிவாயம். சுவாமி வந்து கருவறை இதுதான். மேலே வந்து பார்த்திங்கன்னா கற்கள்லாம் முழுக்க முழுக்க உட்பிரகாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்லால் செய்யப்பட்டது. அது மேலே வந்து இடிஞ்சு வந்து அப்படியே விழுந்துட்டு. தமிழகத்தில் இது போன்ற எண்ணற்ற நிறைய ஆலயங்கள்லாம் இருக்குது. அந்த ஆலயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்பவும் பழமையான ஆலயங்களை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கணும். ஒருவேளை பூஜையாவது வந்து பார்த்திங்கன்னா செய்யணும். இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு எவ்வளோ கடின உழைப்பு போட்டிருப்பாங்க. இந்த தூண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி செஞ்சாங்க அப்படின்லாம் தெரியாது. அந்தளவுக்கு நுணுக்கமாக தொழில்நுட்பத்தோடு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. அதையும் நம்ம வந்து பாதுகாக்க தவறிட்டோம். நான் இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எண்ணற்ற ஆலயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தான் கருவறை. இது இந்த கருவறைக்கான நிலை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல தான் ஐயன் வந்து இருந்தார். 3 பிரகாரமாக இருந்தது. கருவறை எப்படி இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து கருவறையோட நிலை. நமச்சிவாயம் நமச்சிவாயம். அம்பாள் சிலை பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படின்ட்டு உண்மையான வடிவமைப்பு. பச்சை கற்களில் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் வந்து செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அருகாமையிலையும் இருக்காங்க. இதோட வடிவமைப்பு பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஜேஷ்டாதேவி அம்மையார் மாதிரி இருக்காங்க. ஆனால் ஜேஷ்டாதேவி அம்மையாருக்கு பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் தான் அவங்க உட்கார்ந்துருப்பாங்க. ஆயிரம் ஆண்டுகளை கடந்த ஒரு சிவாலயத்தினுடைய நிலை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஐயன் வந்து மிகவும் பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் வந்து இருக்கார்.
ஒரு 8 அடி 6 அடி இந்த மாதிரி ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கார். கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அதை மீட்டெடுத்து ஆலயமாக வந்து கட்டுறதா ஊர் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது போன்ற ஆலயங்களை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு செல்வது நம்மளுடைய கடமை. இந்த காலகட்டங்களில் பாருங்கள் ஒளியில் எப்படி செதுக்கியிருக்காங்க. பின்பகுதி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜடை பகுதியில் வந்து அந்த கிளிப்பு மாதிரி இந்த பெண்கள் நாகரிக உலகில் போடுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி வடிவமைப்பு செஞ்சுருக்காங்க.